ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா, இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஏற்பட்ட ஆபத்தை தீர்க்கிற யாரு வரா தெரியுமா? அதுதான் நம்ம கருப்பராய சாமி. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பசங்களா எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்களா? யாரும் தனியா விளையாடாதீங்க. ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்க பசங்களை எல்லாத்தையும் நேத்து பேய் பிடிச்சிட்டு போயிருச்சு, தனியா விளையாண்டாங்களே. அதனால தனியா விளையாடாம எல்லாரும் சேர்ந்து விளையாடுங்க. சரி ஆண்டி, நாங்களாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கோம். நேத்து நைட்ல இருந்து மீனாவுக்கு ஏதோ காய்ச்சல். என்னது மீனாவுக்கு காய்ச்சலா? நம்ம ஊர்ல வேற ஒரு நோய் பரவிட்டு வருது. அதுக்கு இது வந்திருக்குமோன்னு தெரியலையே. மீனா நேத்து எங்காச்சும் வெளியில போனியா? மலையில இது நலஞ்சியா? ஆண்டி, நான் மலையில நேத்து அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு டம்முன்னு மயக்கம் போட்டா. ஐயோ, மீனாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பசங்களா எல்லாரும் தள்ளி நில்லுங்க, யாரும் பக்கத்துல வராதீங்க. என்னன்னு தெரியல, மீனாவோட உடம்பெல்லாம் பச்சை கலரா மாறிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி யாரும் கவலைப்படாதீங்க, நான் போய் வைத்தியரையாவை கூட்டிட்டு வரேன். ஐயா வைத்தியரையா, இங்க பாருங்க, இந்த பொண்ணுக்கு தான் காய்ச்சல் அடிக்குது, உடம்பெல்லாம் பச்சை கலரா மாறிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. ஒன்னும் பதட்டப்படாதீங்கம்மா, என்ன நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். மீனா உடம்புக்குள்ள மூச்சு பேச்சு எதுவுமே இல்ல, உடம்பு ஜலமா கொதிக்குது. இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதா காய்ச்சல் மாதிரி தெரியல, ஆனா அந்த பறவை காய்ச்சல் மாதிரியும் தெரியல. வேற ஏதோ ஒருத்தர் புதுசா ஏதோ சக்தி வந்து இது தாக்குன மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இருங்க, நான் பாத்துக்கிறேன், யாரும் கவலைப்படாதீங்க. இந்த பொண்ணோட உடம்புல தீய சக்தியோட தாக்கம் இருக்கு. யாராவது ஒருத்தர் கூட இருந்தீங்களா இந்த பொண்ணு கூட? சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா தான் என்னால ஏதோ பண்ண முடியும். ரம்யா, என்ன உம்முன்னு நின்னுட்டு இருக்க? எனக்கு தெரியும், நேத்து நீ அவளும் சேர்ந்து இங்கே போயிட்டு வந்தீங்களே, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு காய்ச்சலா இருக்கு. ஒழுங்கா சொல்றியா இல்லையா? டேய் கத்தி, நான் சொல்லிடுறேன்டா. ஐயா, நேத்து சாயந்தரம் நாங்க 2 பேரும் சாயந்தரம் 6 மணிக்கு மேல நெல்லிக்காய் சாப்பிடணும்னு தோணுச்சா, பக்கத்துல இருக்க ஓலமலை காட்டுக்கு நாங்க 2 பேரும் போனோம். நீ அடிய மீனா, எங்க தாத்தா சொல்லியிருக்காரு இந்த மலைக்கு மேலதான் நெல்லிக்காய் தோட்டம் நிறைய இருக்குன்னு. வா பறிச்சுட்டு போல ஜாலியா. ரம்யா, இதை பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ரம்யா, இருட்டா இருக்குது, வா சீக்கிரமா பறிச்சுட்டு போயிடலாம். வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த இத்தனை நாளா. மீனா, நான் சொன்ன நெல்லிக்காய் மரம் இதான் நினைக்கிறேன், வா மேல ஏறி பறிக்கலாம். இருடி, நல்லா 2 பேரும் சேர்ந்து பொறுமையா ஏறலாம், இல்லைன்னா கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி மரத்து மேல ஏறிக்கிட்டு இருந்தாங்க. அங்கதான் அந்த இருள இருக்கான் காத்துக்கிட்டு இருந்தான். என்னடி ரம்யா, உன் பேச்சு கிட்ட வந்து அந்த மரம் ரொம்ப ஹைட்டா இருக்கு. மேல ஏறதுக்குள்ள தண்ணி தகமை வந்துருச்சு. ஐயோ ரம்யா, அங்க பாருடி, யாரும் இருக்காங்க. அந்த அரக்கனை பார்த்தோன்னே அந்த 2 குழந்தைங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சாப மரத்தை தொட்டுட்டீங்க, இனிமேல் உங்க ஊருக்கே அழிவு காலம். பின்னாடியே நானும் வரேன். இதுதாங்க ஏன் நடந்துச்சு. நாங்க 2 பேரும் பயந்து ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் மீனாக்கு இப்படி ஆச்சு. அப்படியா? அந்த இடத்த போய் நான் பார்த்துட்டு வரேன், எல்லாரும் கவனமா இங்கே இருங்க. அந்த வைத்தியர் அங்க இருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போனாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மரத்துல தான் ஏறி இருப்பாங்க. அந்த சிவனோட சக்தி இந்த திண்ணீர்ல இருக்குன்னா இன்னாரும் அந்த இருளறக்க வெளியே வரட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இருளறக்கங்கிட்ட அவர் மாட்டிக்கிட்டாரு. அவரு இருளறக்க அவனை தலைகளை தொங்க விட்டுட்டாரு. டேய் காத்தி, போன வைத்தியரையா இன்னும் காணா? ஒருவேளை அவரும் போய் மாட்டிட்டாரோ? டேய், ஒருவேளை பேய் இருக்கு இங்க கீழ வந்துட்டானா? டேய், நீ ஏன்டா என்னையும் சேர பயமுறுத்திட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த இருள இருக்க அவங்க ஊருக்குள்ள வந்துட்டான். அந்த பொண்ணு உடம்பு மூலியமா உங்க ஊருக்குள்ள நான் வந்துட்டேன். இனிமேல் நீங்க எல்லாரும் எனக்கு அடிமை. பேய இருக்க எங்க எல்லாத்தையும் விட்டு, எங்க ஊர்ல இருக்க குழந்தைங்க எல்லாம் பாவம். அந்த இருள இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாத்தையும் அடிச்சு போட்டான். யாருமே இருக்க வேண்டாம், வாங்க எல்லாரும் ஊரை விட்டு ஓடி போயிடலாம். எல்லாரும் ஓட நினைக்கும் போது டப்புன்னு ஊருக்குள்ளேயே தூக்கி வீசப்படுறாங்க. அப்பதான் அந்த இருள இருக்க ஒரு உண்மையை சொன்னான். ஏய், எல்லாரும் என்ன தப்பிக்க பாக்குறீங்களா? இந்த ஊரை சுத்தி ஒரு மந்திர வளையத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். இதை தாண்டி யாருமே வெளியே போக முடியாது. யாராவது தப்பிக்கணும்னு நினைச்சீங்க, உங்களுக்கு தான் அழிவு காலம். அப்பதான் அந்த இருள இருக்குன்னு தெரியாம அந்த இருள இருக்க அந்த மந்திர கோட்டை போடுறதுக்கு முன்னாடியே 4 பேர் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க ஊருக்கு வெளியே. இது அந்த இருள இருக்க கவனிச்சிருக்க மாட்டான். மீனோ, நம்ம மட்டும் தான் எப்படியோ தப்பிச்சிருக்கோம். அந்த இருள இருக்க நம்மள பாக்கல. சீக்கிரம் நம்ம ஓடி போய் எப்படியாவது காப்பாத்தில இந்த ஊரை. அந்த இருள இருக்க பாக்கிறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடலாம், வாங்க. காட்டு, எங்களை மட்டும் விட்டுட்டு எங்கடா ஓடுறீங்க? அட பாவி, அந்த இருள இருக்கன்ற நம்மள மாட்டி விட்டாங்க. சீக்கிரம் வாங்க, ஓடிடலாம். என்னையா ஏமாத்திட்டு போறீங்க? உங்களை சும்மா விட மாட்டேன். தோ வரேன். எங்க போக போறீங்க? அந்த யானைமலை காட்டுக்குள்ள தானே போறீங்க. திரும்ப வரேன். அந்த பசங்களை துரத்திக்கிட்டு அந்த இருள இருக்க அவங்க பின்னாடியே போனான். கார்த்தி, எனக்கு தெரிஞ்சு அவர் இங்க தாண்டா வந்தார் அந்த வைத்தியரு. இதுக்கு மேல நம்ம எங்கடா போய் தொலைவுறது? அங்க பாரு, சாமி திண்ணீர் போட்டுருக்குது. நிச்சயமா வைத்தியர் இந்த பக்கம் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். டேய் கார்த்தி, கீழே எல்லாம் பாரு, சாமி திண்ணீர் கிடக்கு. அப்ப பூசாரி இங்க தான் வந்திருப்பாரு. ஆமா, மரத்து மேல ஏறி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு மேல பார்த்தா வைத்தியர் மேல தொங்கிட்டு இருக்காரு. டேய், அங்க பாரு, வைத்தியர் அங்க தொங்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் அவர் எப்படியாவது காப்பாத்தணும். மேல வா போலாம். இந்த பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேல ஏறினாங்க. அம்மா, டேய் பாத்து ஏறுடா, மேல ஏறி போகணும். பூசாரியா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க போலாம். பசங்களா, அந்த இருள இருக்க என்ன
கட்டி போட்டுட்டான். நம்ம ஊருக்குள்ள அந்த இருளருக்க வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். அவன்கிட்ட இருந்து நம்ம ஊரை காப்பாத்தணும்னா கிழக்கு திசை நோக்கி போங்க. அங்கதான் சிவபெருமான் இருக்காரு. அவரு எப்படியாவது உங்களுக்கு யாராவது ஒரு வழி காட்டுவாரு. சீக்கிரம் போங்க. அப்படியா? நாங்க போய் எப்படியாவது காப்பாத்துறோம். நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க. திரும்பி வந்து உங்களையும் காப்பாத்துறோம். அந்த பசங்க அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் கிழக்கு திசை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஏய் பூசாரி, என்ன கிழக்கு திசை நோக்கி பசங்களை அனுப்பியிருக்கியா? அங்க உனக்கு எந்த தெய்வ சக்தியும் கிடைக்காது. இப்பவே போய் அந்த பசங்களை அழிக்கிறேன். அந்த அடர்வன காட்டுக்குள்ள அந்த பசங்க நின்னுகிட்டு இருந்தாங்க. டேய் கார்த்தி, என்னால நடக்கவே முடியல. இந்த காட்டுக்குள்ள எங்கேன்னு போய் தேடுறது? மீனா, பூசாரி சொல்லிருக்காருல, கண்டிப்பா இங்க ஏதாவது இருக்கு. வா போயலாம். மீனா ஓரமா போ. அங்க ஒரு கல் ஒண்ணு கால்ல தட்டுப்படுது. எவன்டா நடுக்காட்டுல கொண்டு அந்த கல்ல போட்டு வச்சிருக்கா? டேய் கார்த்தி, ஒரு நிமிஷம் நில்லு. இந்த கல்லா? இது என்னன்னு பாக்கலாம். இந்த கல் நேரம் நான் வலிக்கிட்டு விழுந்திருப்பேன். வாங்க முதல்ல நம்ம வேலையை பார்க்கலாம். டேய் கார்த்தி, இது பார்க்க சாதாரண கல்லு மாதிரி தெரியலடா. ஏதோ சாமி கல்லு மாதிரி இருக்கு. அந்த பூசாரி சொன்ன இடம் இங்கதான் நினைக்கிறேன். மீனா, நீ சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம கருப்பு சாமி நம்ம கல்லூர் ஊர்த்துல தானே வந்தாரு. அப்ப நிச்சயமா இது ஒரு சாமியா கூட இருக்கலாம். வா திருப்பி போடே. டேய் இங்க பாருடா, இந்த சிலையில 3 பட்டை இருக்கு. இது ஊருக்குள்ள கொண்டு போய் பூஜை பண்ணலாம். பாக்குறது கருப்பு சாமி சிலை மாதிரி தான் இருக்கு. சீக்கிரம் வாங்க, இதை ஊருக்குள்ள தூக்கிட்டு போலாம். இந்த ஊருக்குள்ள தூக்கிட்டு போய் பூஜை பண்றதுக்காக அந்த சிலையை வச்சிருந்தாங்க. அந்த இருள இருக்க வேற பின்னாடி வந்துகிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன்டா. காத்து மலை எல்லாம் வர மாதிரி இருக்கு. நீ கார்த்தி எருமாடே பயந்துகிட்டே இருக்காதடா. நம்மட சிலை இருக்குல, பூஜை பண்ணா நம்மளை சாமி காப்பாத்து. சீக்கிரம் பூஜை பண்ணலாம். அந்த சிலைக்கு பூஜை எல்லாம் பண்றாங்க. பூஜை பாதி நடந்துகிட்டு இருக்கும்போது இருளறக்க வந்துட்டான். டேய் முட்டாள் பயலுகளா, என்னடா பூஜை எல்லாம் பண்றீங்க? இந்த இருளறக்கனோட சாபம் உங்களை அடிக்காம விடாது. அந்த இருளறக்க எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்க அப்படியே ஊதி அணைச்சிட்டான். அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சான். மீனா, யாரு பயப்படாதீங்க. நம்ம என்ன பூஜை முடிக்கல. டக்குனு பூஜை முடிங்க. சீக்கிரம் திண்ணீர் எடுத்து சாமி காமி. திண்ணீர் எடுத்து சாமி காமிச்சாங்க. அப்படியே ஏய் கார்த்தி, இந்த சிலையை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனேடா. இந்த சிலை சாதாரண சிலை இல்லடா. நம்ம ஊரையே காக்குற கருப்பராயன் சிலை. ஐயா கருப்பராயன் சாமியே, நீங்கதான் எங்களை காப்பாத்தணும். சீக்கிரம் வாங்க. இந்த பொண்ணு டக்குன்னு தலைகளா தூக்கிட்டு அந்த இருள இருக்கேன். இந்த பொண்ணை நான் அழிக்க போறேன். கருப்பராய சாமி, நீ எல்லாம் வெறிய சாமின்னு உனக்கு நாங்க பூஜை பண்ண பாரு. எல்லாத்தையும் அந்த இருள இருக்க அடிச்சுக்கிட்டே இருக்க. நீ எல்லாம் ஒரு சாமியா அப்படின்னு சொல்லி தலையா அந்த கல்லுலயே அடிச்சுக்கிட்டான். டேய் கார்த்தி, ஏன்டா இப்படி பண்ணின? சாமி உன்னை கும்பிட்டு தப்புதான். போ, எங்களை காப்பாத்தவே மாட்டேன். யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த கருப்பராய சாமியே வந்தாரு. சாமியே, நீங்க எங்களை காப்பாத்தணும். அங்க பாருங்க, இருள இருக்க எங்க எல்லாத்தையும் அழிக்கிறான். என் பிள்ளைகளை அழிக்க அந்த இருள இருக்கணும். பிள்ளைகளா, யாரும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் இருள இருக்கா, இவ்வளவு நேரம் வாய் பேசினியே. இப்ப எங்க கருப்பராயன் வந்திருக்காரு. முடிஞ்சா அவர்கிட்ட போய் சண்டை போட்டு பாருடா. ஏய் பொண்ணே, இருள இருக்க சக்திக்கு முன்னாடி எந்த சாமி சக்தியும் வேலை செய்யாது. இப்பவே அவனை அழிக்கிறேன். இருள இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கருப்பராய சாமி வந்து வேகமா டம்னு அடிச்சிட்டாரு. உன்னை விட மாட்டான்டா. என் பிள்ளைகளை அழிக்க நினைச்சேன். இந்த கருப்பராய சாமின்னு சும்மாவா? என்ன, என்னால என் சக்தி அழிக்க முடியல. கருப்பராய சக்தி முன்னாடி என் சக்தி ஒண்ணுமே இல்ல. எங்கடா போய் ஒளியற? கோர மேல ஒளிச்சாலும் விட மாட்டேன். கருப்பராய சாமி இருள இருக்கணும் அப்படி அழிச்சிட்டாரு. ஐயா கருப்பராயரையே, இந்த குழந்தைக்கு அந்த இருள இருக்கனோட பாதிப்பு இருக்கு. இது எப்படியாச்சும் நீக்கி விடுங்க. எல்லா சாபமும் என் பிள்ளைய விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி கருப்பராய சாமி சக்தியை விட்டனால அந்த பொண்ணு எந்திரிச்சா. கருப்பராய சாமி, எங்களை எல்லாம் காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. இனிமேல் நீங்க தான் எங்க கடவுள்.